Hey guys, welcome back to my channel. நான் உங்கள் சக்தி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ அந்த கணக்கீட்டு படிவம்னு சொல்லுவாங்களே எஸ்ஐஆர் ஃபார்ம். ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதை கண்டிப்பாக தப்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடு வீடாக ஸ்டாஃப்ஸ், அதாவது ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் பிஎல்ஓன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். சில பேருக்கு டவுட்டாக இருக்குது, எப்படி ஃபில் பண்ணுறதுனே தெரியல, என்னென்னா ஃபில் பண்ணணுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சரிங்களா? அவங்களுக்கு எல்லாமே இன்கேஸ் நீங்கள் வெளியூரில் இருந்தாலையும் வந்து ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்தே இருந்து ஆன்லைனில் பிசிஆரில் மொபைல் இருந்தாவே நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் சர்ச் யுவர் நேம், அது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபில் பண்ண வேண்டியது ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் இதில் லாகின் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தால் லாகின் கொடுங்க, இல்லைனா புதுசாக சைன்அப் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அண்ட் தென் கேப்சா இது ரெண்டுத்தையும் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி டைப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்கு வந்துடும். உங்களோட பேர் வந்துடும், ப்ளஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். தென் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட ஸ்டேட், நீங்கள் எந்த மாநிலம். சரிங்களா? ஸோ அதை ஃபில் பண்ணிவிடுங்க. சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை ஃபிச் பண்ணி எட்டு வந்து கொடுத்துரும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ஃபில் பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகே, இப்போ ஸ்டேட் கொடுத்துருங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துட்றேன். ஸோ தமிழ்நாடு கொடுத்துட்டு ஜஸ்ட் உங்களோட அடுத்தது எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும். அதை நீங்கள் கரெக்டாக ஓட்டர் ஐடி கார்டில் எப்படி இருக்கோ அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். 0O இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபெச் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. என்னோடய பேர், என்னோடய ஓட்டர் ஐடி நம்பரு, என்னோடய சீரியல் நம்பர் என்ன, நான் எங்கே வந்து ஓட் பண்ணுவேன், அதோடய ஸ்கூல் நேம், அண்ட் தென் உங்களோட சட்டமன்ற தொகுதி இது, அண்ட் தென் ஸ்டேட், இது எல்லாத்தையும் கொடுத்துரும். கீழே ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரெட் கலரில் மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கம்பல்சரி படிக்கணும். நான் கிளியராக சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களோட இங்கே வந்திருக்க பேரும் ஆதார் கார்டில் இருக்க பேரும் சேமாக மேட்ச் ஆகணும், எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. அப்படி மிஸ் ஆச்சுன்னா உங்களோட பஞ்சாயத்துக்குன்னு ஒரு பிஎல்ஓ அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர். அவரோட பேர் ப்ளஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக ஆன்லைனில் பண்ணாமல், இப்போ நீங்கள் ஆன்லைனில் பண்ணாமல் ஃபிசிக்கலாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாரு, அதில் போய்ட்டு ஃபில் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட ஓட்டர் ஐடி இருக்க நேமும் ஆதார் கார்டில் இருக்க நேமும் சேமாக இருக்கணுமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடாதான். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பஞ்சாயத்துக்குன்னு ஒரு, அதாவது உங்களோட அந்த ஓட்டர் ஐடி லிஸ்ட்டு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க இல்லையா, அவர்கிட்ட வந்து ஃபிசிக்கலாக போயிட்டு பண்ண சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் வந்துடுங்க. அடுத்து மொபைல் நம்பர் கேட்குது. ஸோ மொபைல் நம்பர் வந்து உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் ஓட்டர் ஐடி, உங்கள் ஓட்டர் ஐடியில் இது ரிஜிஸ்டர் ஆகியிருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓடிபி வரும். அப்படி இல்லை, நான் ரிஜிஸ்டரே பண்ணல, மொபைல் நம்பரே இல்லை அப்படின்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இதே வெப்சைட்டில் ஃபார்ம் 8ன்னு சொல்லிட்டு, அந்த கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் 8க்கு ரீடைரக்ட் ஆகும். அங்கே போய்ட்டு உங்கள் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு, கொடுத்துட்டு ஓடிபி வரும். ஓடிபி டைப் பண்ணிவிட்டேன். டைப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கேட்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட், இங்கே மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஆப்ஷன்ஸ் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மை நேம் எக்ஸிட் இன் எலக்ட்ரல் ரோல் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட ஓட்டர் ஐடி 2004க்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ வராது, உங்களோட பேர் வராது. 2004க்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேர் வரும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து எனக்கு 2004க்கு மேலே தான் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வயசு கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் டிசேபிள் ஆகிடும். ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, ரெண்டாவது ஆப்ஷன், அதாவது எந்த கிடையாது, பட் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரல் ரோலில் இருக்குது, நான் அவங்களோட ஃபில் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குது. அந்த ஆப்ஷனே ரெண்டாவது ஆப்ஷனே, எல்லாருமே ரெண்டாவது ஆப்ஷனே ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த உங்களோட பேரண்ட்ஸ் நேம் வந்து அந்த எலக்ட்ரல் ரோலில் இருக்கணும். இருந்துச்சுன்னா ரெண்டாவது ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இந்த மாதிரி பேஜ் வரும். கீழே வந்து ஒரு பாக்ஸ் வந்துருக்கு இல்லையா? ஸோ அதுதான். ஸோ மூணாவது அந்த நெய்தர் மை நேம் ஆர் சம்திங் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து இந்த எலக்ட்ரல் ரோலில் என் அப்பா அம்மா பேர் கிடையாது அப்படின்னா அது விட்டுருங்க. அது எது ஃபில் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி செகண்ட் ஆப்ஷனே ஃபில் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஒரு பாக்ஸ் வரும். அதில் வந்து உங்களோட ஸ்டேட் அண்ட் தென் உங்களோட சட்டமன்ற தொகுதி வரையும் இதில் சர்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது அந்த உங்களோட நேம் சர்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து வைக்க சொன்னேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் பொறுமையாக தேடுவீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக் ஆர் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வட்டம் சரிங்க தாலுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நானும் தேடிட்டுருக்கேன். எனக்கும் கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ ஏன்னா நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 280 சம்திங் இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொன்றா பொறுமையாக நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து போலிங் ஸ்டேஷன் அண்ட் நேம் இன் 2025 கேட்குது இல்லையா? ஸோ இதில் வந்து நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா? அதில் உங்களோட போலிங் ஸ்டேஷன், அதில் வந்து போலிங் ஸ்டேஷன் இருக்காது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் நம்பர் சம்திங் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து வச்சு உங்களோட தாலுக்கோட சட்டமன்ற தொகுதியோட பேர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 57, 58. ஸோ இந்த மாதிரி பாலக்கோடு தொகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா 57. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி உங்களோட தொகுதி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து சீரியல் நம்பர் கேட்கும். சீரியல் நம்பரும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொன்னாலே அதிலே இருக்கும். இதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம், அதாவது உங்கள் அப்பாவதா அம்மாவது கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டீட்டெயில் ஃபெச் ஆகிடும். ஃபெச் ஆகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிட்ன்றத எலக்ட்ரல் ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஃபார்மில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் கேட்குது. அதாவது இங்கே சைடில் ஸ்டார் போட்டிருக்கு இல்லையா? அதுதான் மேண்டட்டரி. ஸோ அதுதான் நீங்கள் ஃபில் பண்ணணும், மற்ற எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு வந்து ஃபாதர் நேம், மதர் நேம் இது ரெண்டு தான் மேண்டட்டரியாக ஃபில் பண்ண சொல்லுது. மற்றது எல்லாமே ஆப்ஷனல். நீங்கள் ஃபில் பண்ணலாம், இல்லைனா விட்டுறலாம். ஆனால் அந்த ஸ்டார் போட்டிருக்கிறது கம்பல்சரி ஃபில் பண்ணணும். சரிங்களா? உங்கள் அப்பா நேம், அம்மா நேம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே சைடில் ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோ ஏதாச்சும் நீங்கள் வந்து பழையசு வந்து ஃபோட்டோ சரியில்லை, இப்போ புதுசாக மாற்றணுனாலே மாற்றிக்கலாம். அதுக்கு கீழே வந்து அப்லோட் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 2 MBக்குள்ளே இருக்கும். சரிங்களா? அதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டிங்கன்னா ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணிவிட்டு ப்ரிவியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ப்ரிவியூ கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம், ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ நான் ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்டு தான், கரெக்டான டீட்டெயில் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். அடுத்தது இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க CDAC சைன் சர்வீஸ்னு சொல்லிட்டு. இதில் உங்களோட ஆதார் நம்பர், ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக OTP வரும். அந்த OTP டைப் பண்ணிவிட்டு கீழே ஹையர் பை ஸ்டேட் ஒரு டிக்ளரேஷன் டிக் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 2 மினிட்ஸாவது டைம் எடுத்துக்கும். பேஜ் எதுவுமே ரெஃப்ரெஷ் பண்ண வேண்டாம், அப்படியே இருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ உங்களோட எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். சரிங்களா? இந்த மாதிரி வந்தாவே நீங்கள் ஃபார்ம் சப்மிட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்து நான் எப்படி மறுபடியும் நான் வெரிஃபை பண்ணுறது அப்படின்னா, சேம் நீங்கள் இதே வெப்சைட்டுக்கு வந்து உங்களோட ஸ்டேட்டு, உங்களோட எபிக் நம்பர்லாம் டைப் பண்ணுங்கள். நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில். ஸோ உங்களோட ஸ்டேட்டு ப்ளஸ் உங்களோட எபிக் நம்பரு கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபெச் ஆகும். ஃபெச் ஆகும்போது கீழே ஃபர்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணும்போது மொபைல் நம்பர் நாம்பளாக கொடுத்தோம். ஆனால் இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிருக்கும். ஸோ பாரு காமிக்கிறேன், தெரியுதா? ஸோ நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகிருக்கும், என்டர் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது மாதிரி இருந்தாவே நீங்கள் ஃபார்ம் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கும் நீங்கள் பண்ணுங்கள், ஆன்லைன்லேயே பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது சைனிங் ஆஃப் சக்தி. பாய் அண்ட் see you all.